ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் கூட்டாளி விலைகள் சாப்டரில் நம்ம எடுத்துக்காட்டு 9 பார்க்கணும். இப்போ நம்ம இதில் போன சம்மில் என்ன பார்த்தோம், நம்ம விலகும் கூட்டாளியோட பங்கை ஒருத்தர் மட்டுமே பெற்றுக்கிட்டாங்கன்னா எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாடல் எப்படின்னா, விலகும் கூட்டாளியோட பங்கை மீதி இருக்கிற 2 பேரும் ஒரு விகிதத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ லாப பகிர் விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம பாருங்கள். ராகுல், ரவி மற்றும் ரோஹித் எனும் கூட்டாளிகள் முறையே 5:3:2 என்னும் விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்களில் ரோஹித் என்பவர் விலகிவிட்டார். அவருடைய பங்கு ராகுல் மற்றும் ரவி 2 பேரோட 3:2 என்னும் விகிதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ புதிய லாப விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ரோஹித்தோட பங்கு, விலகும் கூட்டாளியோட பங்கு எவ்வளவு? 2/10. அப்போ ஆதாய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? விலகும் கூட்டாளியின் பங்கு இன்ட்டு ஆதாய பங்கின் விகிதாச்சாரம். விலகும் கூட்டாளியின் பங்கு நமக்கு தெரியும் 2/10. ஆதாய பங்கின் விகிதாச்சாரம் நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ராகுலுக்கு 3/5, இவங்களுக்கு 2/5. அதை இங்கே மென்ஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 2 6 5 50. அப்புறம் 2/10 இன்ட்டு 2/5 2 4 5 50. அப்போ ஆதாய பங்கின் விகிதம் எவ்வளவு? 6:4. அப்போ 3 2 6 2 4 3:2 அப்படிங்கிற விகிதம். இப்போ தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பழைய பங்கு கூட்டல் ஆதாய பங்கு. இந்த ஃபார்முலா நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்போது தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போது பழைய பங்கு கூட்டல் ஆதாய பங்கு. அப்போது பழைய பங்கு எவ்வளோ இருந்தது? 5/10 இருந்ததா ராகுலுக்கு. இப்போது ஆதாய பங்கு அவருக்கு எவ்வளோ வந்திருக்கு? 6/50. 50 25 கூட்டல் 6 31/50. ரவிக்கு எவ்வளவு? 3/10 பழைய பங்கு. அவரோட ஆதாய பங்கு 4/50. அப்போ 15 + 4 19/50. மீச்சிமா எல்சிஎம் எடுத்து பண்ணுறது. அப்போது ராகுல் மற்றும் ரவி ஆகியோரின் புதிய விகிதம் அப்போ எவ்வளவு? 31/50 19/50 31:19. புரியுதுங்களா? அப்போ இந்த எடுத்துக்காட்டு 9 பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாளி ஒருவர் விலகுறாரு. அவருடைய பங்கை மீதம் இருக்கிற மற்ற கூட்டாளிகள் 3:2 என்ற விதத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஆதாய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும், புதிய லாப பங்கு, தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.